உங்க ஓட்டு யாருக்கு? ஸ்டாலினுக்கா, விஜய்க்கா, எடப்பாடியா இருக்கா? விஜய்க்கு போடுவோம். விஜய் தான் வரணும், விஜய் தான் போடுவோம். அடுத்து எம்ஜிஆர் அவரு தெரிஞ்சுக்கா. டிவிகே மட்டும்தான். ரியலி டிவிகே தான். காரணம் என்ன? எல்லாரையும் பார்த்தாச்சு, அட்லீஸ்ட் இவரை பார்க்கணும்ல. இவர் ஆச்சு நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற ஒரே ரீசன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் அவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போமே. மக்களுக்கு வந்தால் நல்லது செய்கிறோன்னு சொல்கிறாப்புல. அதனால் விஜய் வந்தாக்கா கொஞ்சம் நல்லா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம மழையிலையும் வெள்ளத்துலேயும் தண்ணிலையும் வீடு வாசல்லையும் தண்ணி வந்து மதியன்னு கிடக்குறோம். யாரும் ஒரு கட்சிக்காரங்க கூட யாருமே வந்து உதவி செய்யலை. என்ன இதுன்னு கேட்கல. அப்புறம் எப்படி அடுத்த ட்ரிப்பு ஓட்டு போட்டுக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நாங்கள்லாம் ஏடிஎம்கே உண்மை தொண்டர்களே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடக்கூடிய திட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ அனைவருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, கோடி கோடியாக கொடுங்க, அவன் மக்களுக்கு செய்வான் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தொகுதி எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டாரா? அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தான்னு கேள்வி தெரியாது. அவர் எப்போ நம்ம என்னத்தை சொல்றது? போஸ்ட்டு போட்டு ஓட்டுறதே கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு கட்சி சார்பாக நின்றாங்க, ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். பாப்பா ஒரு டைம் விஜய்க்கு கூட வாய்ப்பு கொடுப்போமே. மக்களுக்கு எதனா ஒன்றா நம்ம ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்க ஆஃபீஸ் நல்லா கொஞ்சம் டீம் ஒர்க் நல்லா பண்ணுறாங்க. இல்லை இந்த தொகுதிக்கு இப்போ திமுக எம்எல்ஏ அவர் வந்து பார்க்கலீங்களா? யாருமே வந்து பார்க்கலீங்களே. ஒரு காக்கா குறி கூட வந்து பார்க்கலையா? அப்போ எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்புறம் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? விஜய் தான் பார்க்கலாம். அதை பார்க்கலாமே. இவ்வளோ நாள் அந்த ஆட்சியில் இருந்தது, இப்போ இந்த ஆட்சியில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். நல்லது நடந்தா ஓகே தானே, யார் பண்ணாலும். சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா விருங்கம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் மக்கள் ஆதரவு யாருக்கு என்பதை நம்ம மக்கள் எடுக்க தெரிஞ்சுப்போம் வாங்க. 2026 உங்க ஆதரவு இருக்கு? டிவிகே மட்டும்தான். ரியலி டிவிகே தான். காரணம் என்ன? எல்லாரையும் பார்த்தாச்சு, அட்லீஸ்ட் இவரை பார்க்கணும்ல. இவர் ஆச்சு நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற ஒரே ரீசன் தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் செய்யலீங்களா? எனக்கு இது தெரியாது. எனக்கு இந்த ஏரியா கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. டிஎம்கே பிடிக்கலையா? பிடிக்கல, ஓப்பனா சொல்ற பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நல்லதான் சார். டிஎம்கே மகளிருக்கு 1000 ரூபாய் தராங்க, இலவச. நான் சிஎம்ஐயோ அதுக்கு இருக்கவங்களே சொல்லல. இந்த உள்ள இருக்கிறவங்க வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு எதுவுமே பண்றது கிடையாது. அவங்க பைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இது அவருக்கு தெரியுதான்றது நமக்கு தெரியாதுல்ல. பண்றாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் தான் அதிகமா இருக்கு. அது உண்மைதான். நமக்கு அத அவங்க பண்றத கூட இவங்களும் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்க ஓட்டு யாருக்கு? ஸ்டாலினுக்கா, விஜய்க்கா, எடப்பாடியா இருக்கா? விஜய்க்கு போடுவோம். விஜய்க்கா? ஆமா, விஜய் தான் வரணும், விஜய் தான் போடுவோம். ஏன் விஜய் வரணும்? வருஷம் யாரா ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி வருஷம் என்ன இப்ப? அடுத்த எம்ஜிஆரா? ஆமா, அடுத்து எம்ஜிஆர் அவரு தெரிஞ்சுக்கா. செய்யறாங்களோ செய்யலையோ, இவங்க இல்லாம கீழாங்க ஒன்னே கிடையாது. யாருக்கும் ஒண்ணு பண்ணல. எனக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், விஜய் எல்லாருக்கும் ஓட்டு இது பண்ணால் அவர் வராருனாக்கா விஜய் வந்தால் அவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போமே. மக்களுக்கு வந்தால் நல்லது செய்கிறோன்னு சொல்கிறாப்புல. அதனால் விஜய் வந்தாக்கா கொஞ்சம் நல்லா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் விஜய்க்கு போகிறோம். விஜய்க்கு போகிறீங்களா? ஏன் காரணம் என்ன? ஏதோ ஒரு மாற்றி போடுவோம். ரெட்டலைக்கு தான் இவ்வளோ நாளாக போட்டோம். நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் விஜய் போட்டிட்டதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. சரி, அவர் போட்டிட்டா அவங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு டிஎம்கே. இந்த தொகுதியில் வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனால் ஓரளவு டிஎம்கே பரவாயில்ல. வெற்றி பெறணும், பெருவாரெல்லாம் இல்ல, பெருவாரு பெறணும். இல்ல இந்த விருங்கம்பாக்கம் திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க, வேஷங்க. காலை வச்சாருன்னா ஜெயிப்பாருங்களா? சாரி அதெல்லாம் வரல. இங்க விருங்கம்பாக்கம் திமுக அதிமுக ரெண்டு பேரும் அதெல்லாம் சும்மாங்க. பணம் கொடுத்தா எல்லாருமே ஓட்டு தாங்க போட செய்வாங்க. எல்லாமே பணம் மட்டும் தான். நான் சொல்றேன், யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, பணம் கொடுக்காம ஓட்டு வாங்க சொல்லுங்க. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், டிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கேவான்னு. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்க சொல்லுங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குங்க. எல்லாமே சீட்டிங், எல்லாமே பணம். விஜய் தான் பார்க்கலாம். அதை பார்க்கலாமே. இவ்வளோ நாள் அந்த ஆட்சியில் இருந்தது, இப்போ இந்த ஆட்சியில் இவர் வந்து என்ன பண்றாரு பார்க்கலாம். நல்லது நடந்தா ஓகே தானே, யார் பண்ணாலும். இப்ப இந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏ இருக்காரு, அவர் எதுவும் செய்யலீங்களா பெருசா? அவரு எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் குரல் எதுனா வந்து அதை கரெக்டா பண்றாங்க. ஆனா எங்க ஏரியாவுக்கு நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பத்தியும் குறை சொல்ற மாதிரி இல்லை, எங்க ஏரியாவை பொறுத்தரலாம். சரி, விஜய் வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னாரு. அதுவும் குறிப்பா இந்த விருங்கம்பாக்கத்துல விஜய் போட்டியிட போறாங்கன்னு சொல்றாங்க. போட்டிட்டா அவங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கும் கொடுப்போம்.
பணத்தை கொடுக்குறவங்க கொடுக்காங்க, அவங்கள வாங்க விடாமல் கொடுத்தவங்கள பிடிச்சி உதைச்சி ஜெயிலில் போடுறாங்க. இந்த மோடியினுடைய திட்டம் வந்து மக்கள் வயிற்றில் அடிக்குது. இது ஒரு ஃபைண்டிங். ரெண்டாவது, திமுக காரனும் அதிமுக காரனும் உழைச்சி நல்ல குடும்பத்தை காப்பாற்றி அவன் வீட்டு வேலையை பிள்ளைகளை பார்த்து நல்ல சொத்து சுகத்தை சேர்த்து வச்சிருக்கானே தவிர மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. அம்மா கொடுத்த ₹1 இட்லியை தான் இன்றைக்கி மக்கள் சாப்பிட்டு சென்னையில் வாழுதாங்க அந்த அடமலை நேரத்தில் கூட. ஆனால் இதை விட இவங்களை விட ஒரு புது அரசியலை உருவாக்கணும்னால் அந்த விஜய் வரணும், ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் யார் கூட கூட்டணி சேராமல் தனி முயற்சியிலே மக்கள் செல்வாக்கு நல்லா இருக்கு. நாங்கள்லாம் ஏடிஎம்கே உண்மை தொண்டர்களே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடக்கூடிய திட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் மந்திரியாவே ஜெயிச்சு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக தொண்டர்களை மதிப்பதில்லை. ஒரு தொண்டைங்க ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கறதில்லை. டோர் 2 இழுத்து போட்டுட்டு போடான்னு சொல்லி இப்படி பண்ண போய் தான் அதிமுக கட்சியும் கேவலத்தில் கிடக்கு, திமுக கட்சியும் கேவலத்தில் கிடக்கு. விஜய் காசே கொடுக்காம இருந்தாலும் ஒரு புது அரசியலை கொண்டு வரதுக்கு தான் மக்கள் இருக்காங்களே தவிர, ஆனால் அதிமுகவில் காசு ஒரு பெரிய விஐபி ஒரு 100 கோடி கொடுத்தான்னா அதை வாங்கி மொத்தத்தில் தின்றானே தவிர மக்களுக்கு கொடுக்க மாட்டான். திமுக காரன் அப்படி தான். அதனால் தொழிலதிபர்கள் வந்து அனைவருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, கோடியாக கொடுங்க, அவன் மக்களுக்கு செய்வான் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் திமுக காரனுக்கோ ஏடிஎம்கே காரனுக்கோ தொழிலதிபர் கொடுக்காதீங்க, சத்தியமாக கொடுக்காதீங்க. அவ்வளோ மோசடி செய்கிறவங்க தொண்டனை தெருவில் விட்டானுங்க. அவ்வளோமே கட்சி நிர்வாகம் பண்ண தெரிஞ்சது ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதியும் தான் பண்ண தெரிஞ்சது. இந்த தொகுதி திமுக எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றி விட்டாரா? செய்யலீங்களா? கேட்டீங்களா அவர்கிட்ட? அவரோட கையில போய் நாங்க கேக்குறது, எங்க போய் இந்த கேக்குறது? தொகுதி திமுக எம்எல்ஏ அவரு போய் பார்க்க முடியுமா? அவங்க யாருமே பார்க்க முடியாது. எல்லாம் பெரிய இது பேர் இருப்பாங்க, நல்லா கூட கதை அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏப்பா ஒருத்தருக்கிட்ட போக முடியாதுங்க. அதான் சொல்றேன். மழையிலையும் வெள்ளத்திலையும் தண்ணிலையும் வீடு வாசல்லையும் தண்ணி வந்து மதியின்னு கிடக்குறோம். யாரும் ஒரு கட்சிக்காரங்க கூட யாருமே வந்து உதவி செய்யல, என்ன இதுன்னு கேட்கல. அப்புறம் எப்படி அடுத்த ட்ரிப்பு ஓட்டு போட்டுக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு வந்து என்னம்மா எப்படி இருக்குங்க ஏதா இருக்கணும் யாரும் வந்து கேட்கல. எந்த இந்த தொகுதி யாரு எம்எல்ஏ, யார் எம்எல்ஏ யாரு ஒருத்தர் கூட வரலீங்களா? இல்ல இந்த தொகுதிக்கு இப்ப திமுக எம்எல்ஏ அவர் வந்து பாக்கலீங்களா? யாருமே வந்து பாக்கலீங்களா? ஒரு காக்கா குறி கூட வந்து பாக்கலையே. அப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்புறம் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? இந்த ஏழை மக்களை பார்க்கலன்னா திரும்பி ஓட்டுக்கு மாட்டேன் எப்படி வந்தா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சொல்லுங்க. 2026ல விஜய் வந்து இந்த தொகுதியில் நிற்க போறாருன்னு சொல்றாங்க. கேள்விக்குறிதான். இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுனால அதனால ஒரு 8 தொகுதி செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் விருகம்பாக்கம் ஒரு தொகுதி, வீல ஆரம்பிக்கிற தொகுதிலாம். ஏன்னா விருகம்பாக்கம் கொஞ்சம் பெரிய தொகுதி இல்லை அது. அதனால வந்து எல்லா கேண்டிடேட்டும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. விருகம்பாக்கம் தொகுதினா நமக்கு அந்த கோயம்புத்தூர் சைடு வரைக்கும் ஒரு பெரிய தொகுதி. இது வந்து ஜனத்தொகையும் அதிகம், ஏன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஏரியா. அதனால வந்து எல்லா கேண்டிடேட்டும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி நல்லா பண்ணலாம். ஏன்னா வந்து விஜய் எப்படி செய்யறாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்க கொஞ்சம் நல்லா தானே செஞ்சிருக்காரு. விவகாராஜும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் இந்த வாட்டி. ஏன்னா நம்ம கையில வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒருத்தரா சொல்ல முடியாதுல. விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் நின்னாருன்னா உங்க ஆதரவு யாருக்கு? பார்ப்போம். ஒரு டைம் விஜய்க்கு கூட வாய்ப்பு கொடுப்போமே. விஜய்க்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா வந்து பிரபாகராஜன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம மக்களுக்கு எதனா ஒன்றுனா நம்ம ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்க ஆஃபீஸ் நல்லா கொஞ்சம் டீம் ஒர்க் நல்லா பண்ணுறாங்க. பார்ப்போம். நான் இப்போ என்னுடைய கருத்தை வந்து விஜய்க்குன்னு நான் வச்சுக்கிங்க. ஓகே. நாங்கள் வந்து எப்பயுமே சூரியன் சாப்பிடுவோம் சார். சூரியன் சாப்பிடுவோம் சார். எப்பயுமே நாங்கள் பரம்பரையாக அதான் சாப்பிடுவோம் சார். சரி சரி. அது உடல் சொல்லுங்க சார், பொய் சொல்ல முடியும் சார். விஜய்க்கெல்லாம் போட மாட்டோங்க. அவருக்கு என்ன தெரியுமா? அரசியல் தெரியுமாமா? உங்களை நான் கேட்குறேன், அரசியல் தெரியுமா அவருக்கு? அரசியல் இல்ல வீட்டுக்குள்ளே இருக்காரே, அரசியல் தெரியுமா? எங்க தொகுதி எம்எல்ஏ எல்லாம் வெளியில வந்து பேசுறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் புரியுது. இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விஜய்க்கு ஓட்டு போடு விஜய்க்கு ஓட்டு போடுனா விஜய் படம் வந்தா போய் பார்ப்போம். அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அது நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கெல்லாம் போட மாட்டோம். விருகம்பாக்கம் தொகுதியில சரி செய்யப்படாத பிரச்சனை என்ன இருக்கா? என்ன குறைகள் நிறைகள் என்ன இருக்கா? நிறைய இருக்குது. எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி சாமி அவர்கள் வந்து எல்லா ஏடிஎம் கட்சிக்காரன் ஒன்னா சேர்த்தானா வாய்ப்புகள் இருக்குது. அவர் சும்மா ஆடினாக்கா வேலைக்கு ஆவார். அவர் என்ன கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டாரா? அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு இதையும் கேள்வி தெரியாது. அவர் எப்போ நம்ம என்னத்த சொல்றது? போஸ்ட்டு போட்டு ஓட்டுறதே கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு கட்சி சார்பாக நின்னாங்க, ஜெயிச்சாங்க, அவ்வளோதான்.
வேற ஒன்றும் கிடையாது. இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? எப்பவுமே இது வந்து விரும்பாக்கத்தோடு ஏடிஎம்கே வாய்ப்பு தான். அது இந்த டைமில் வந்து கொஞ்சம் போன டைம் மாறி போச்சு, அவ்வளோதான். மற்ற ஏதாவது கூட்டணி சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் போச்சு. நம்ம ஆதரவு என்னைக்கும் உதயசூரியனுக்கு தான். எங்க கடை ஓனர்ல இருந்து எல்லாமே தான். அவ்வளவுதான். ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிப்பாருன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஆனா ஜெயிப்பார் நான் சொல்ல, இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டிட்டா ஜெயிப்பாருங்களா? ஜெயிக்க மாட்டாருப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான், என்னால் சொல்ல முடியாது. நான் எதனா சொல்லலீங்க. அவர் எப்படிப்பா ஜெயிப்பாரு, நீயே சொல்லுப்பா. காலங்காலமாக வரவங்களாம் விட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்க. நான் தான் ரசிகர் போட்டாலும் மற்ற பொதுமக்களை போட வேணாவா? நீயே சொல்லு. ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டார். ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பஸ் நிற்கிறாங்க. அந்த பஸ் காலியாக போனால் கூட நாங்கள் காசு கொடுத்து போகும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூட்டமாக தொங்கிட்டே போனாலும் நின்று ஏற்றுவாங்க. இப்போ ஃப்ரீ அந்த பஸ் காலியாக போனால் கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அவர் நின்று பார்க்கவும் மாட்டேங்கிறாருல்ல, அப்புறம் எதுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லணும்? அடுத்து விஜய் வந்தாருன்னா ஆண்களுக்கும் இலவச பேருந்து விடுவாருங்களா? அது நமக்கு தெரியாதுல்ல. அவர் என்ன விடுறாரோ அது அவருக்கு தானே தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அவருக்கு என்னன்னாலும் அவருக்கு தான் ஓட்டு. ஜெயிச்சிருவார் விஜய் 2026. ஜெயிக்கிறாரா எனக்கு தெரியாது, யாருக்குமே அது தெரியாது. ஆனால் அவருக்கு தான் என்னோட ஓட்டு. ஏன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அவரை மட்டும் தான் பிடிக்கும். அவரை தவிர வேறு யாரும் பிடிக்காது. எனக்கு எங்கள் அம்மா பிடிக்குமா விஜய் பிடிக்குமா கேட்டால் விஜய் தான் பிடிக்கும். சும்மா ஓட்டு வாங்க மட்டும் நான் அதை செய்கிறேன், நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், ஒன்றுமே சாதிக்கலையே. 1000 ரூபாய் உங்களுக்கு வரலையா? எங்களுக்கு வரலையே. ஏன் வரல? எது கேட்டீங்களா? கேட்டோமே, கேட்டதுக்கு கவுன்சிலர் போய் பாரு, எம்எல்ஏ பாரு, அங்கே தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் என்ன இது? அப்போ நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் ஓட்டு போட்டு போகிறோம். அப்போ எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லு? 2000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் 1000 ரூபாய் தரீங்க மாதம், அதுவும் கொடுக்கல. அந்த 1000 ரூபாய் கேட்டால் அங்கே அவங்க கவுன்சிலர் கிட்ட போ, எம்எல்ஏ கிட்ட போ, முதலமைச்சர் போறதுக்கு நீங்க அப்ப என் ஓட்டு கேட்க வரீங்க? நான் அடுத்த யாருக்குமே நாங்க ஓட்டு போடுற மாதிரி இல்லைங்க. நாங்க ரெட்டாளி தாங்க போடுவோம். ஆமா, அடுத்த போய் ரெட்டாளி தான் ஓட்டு எங்களுக்கு. என்ன குறைகள், என்ன நிறைகள் இருக்கு? குறையெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப ஆட்சிக்கு வரவங்க நல்லபடியா செய்யறாங்க. முன்ன இல்லாதவங்களும் ஏழைங்களும் செய்ய சொல்லுங்க. என்ன அப்புறம் அதே போல மீட்டிங் போட சொல்ல நிறைய ஜனம் அவர் வர சொல்லலை. என்ன மக்களா உழுந்து செத்தா அவர் வர சொல்லதான் நாங்கள் செத்து போயிட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இஷ்டம்தான் பார்க்கட்டும், இல்லைன்னா விடட்டும். ஐயோ அவர் அள்ளி கொடுக்குறாரு, அவர் கிள்ளி கொடுக்குறாரு அப்படிலாம் இல்லை. அதே போல எதனா பொருள் கொடுத்தா அழகா பொறுமையா லைனா வச்சு கொடுக்கணும். ஒரே ஜனம் செத்து போயிட்ட பிறகு ஐயோ அந்த ஆள் வந்தான் சாவச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. மக்களுக்கு நல்லபடியா இருக்கட்டும், நல்லபடியா செய்யட்டும். நானும் ஏழை தான்.